லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32. And the Lord said, Simon, Simon, Satan has asked you. NKJV ஒரு டிரான்ஸ்லேஷனில் படிக்கிறேன். Satan has asked you. Satan hath desired. KJVல Satan hath desired to have you. NKJVல போயிரும். Satan has asked you that he may sift you as wheat. அடுத்த வசனம், but I have prayed for you. But I have prayed for you. Why I have prayed for you? That your faith should not fail. You should not fail, Allah. Your faith should not fail. And when you have returned to me, strengthen your brethren. சாத்தானை பற்றி இந்த டெக்ஸ்ட் பேசுது. சாத்தானுங்க இருக்காங்க, எங்க கூட பார்த்து எங்கேயோ உட்காந்துருக்கும். சொல்றாரு, Satan has desired to have you என்று சைமன் பீட்டரை பார்த்து இயேசு சொல்றார். ஒரு மாடர்ன் இன்டலெக்சுவல் வேர்ல்டில், அறிவு கூர்ந்த இந்த உலகத்தில் நிறைய பேர் பிசாஸ் அல்லது சாத்தான் என்பதை நம்புவதில்லை. எல்லா ஈவிலுக்கும் பின்னாடி ஒரு டெவில் இருக்கு. டி எடுத்துட்டா ஈவில், டி போட்டா டெவில். ஸோ எல்லா ஈவிலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? டெவில் இருக்கு என்றது பைபிள் சொல்லுகிறது. பிஹைண்ட் எவ்ரி ப்ராப்ளம் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு சாத்தானுடைய வல்லமை இருக்கின்றன. சம்திங் பிஹைண்ட். உலகத்தில் நடக்கிற ரேஷியல் ப்ரொஃபைலிங் சொல்லிட்டீங்க, தமிழாக்கம் சொல்லாமல் இருந்தால் நல்லது. ஜாதி பிரச்சனைகள், ப்ரெஜுடிஸ், ஒருத்தரை நாசம் பண்ணுவது, ரிலிஜியஸ் கரப்ஷன், பொலிட்டிக்கலாக இன்னைக்கு அரசியல் தூண்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அரசாங்கங்களுடைய கொடுங்கோல் ஆட்சிகள், இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒருவன் சாத்தான் இருக்கிறான் என்று நம்முடைய பைபிள் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. நீங்கள் புரிஞ்சிக்க ஒன்று போதும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, பரமண்டலம் இருக்கிறவங்க எங்கள் பரம பிதாவேன்னு கற்றுக் கொடுத்து கீழே வரும்போது சொல்ல, டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில் அப்படின்றார். நிறைய டிரான்ஸ்லேஷனில் டெலிவர் அஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன், தீயவனுக்கு எங்களை தப்புவித்து விடும் என்று ஜெபிக்க சொன்னார். ஸோ இந்த உலகத்தில் தீயவனுடைய தந்திரங்களின் பின்னணியில் தான் அகோரங்களும் தீமைகளும் நெகட்டிவிட்டியும் நடைபெறுகிறது என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஏன் இயேசு சொன்னதற்கு பின்பு கர்த்தர் அழைத்த சிறந்த அப்போஸ்தலனுடைய நிருபங்களில் எழுதுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு எங்களுக்கு என்ன உண்டு? பக்கத்தில் அவன் இருக்கான்னு சொல்லுங்களேன். ஸோ பாவங்களும் அதனுடைய விளைவுகளும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சாத்தான். நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க நான் அப்படியே இருக்கேன். இல்லை, அதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ற இந்த செய்தியை நீங்கள் நல்லா கேட்கணும். ஸோ ஆமென். முதல் பாயிண்ட் என்னென்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து இப்படி சொல்கிறாரு, the devil desires to have you. உங்களை வேணும்னு அவன் விரும்புகிறான். தைரியமாக பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை வேணும்னு அவன் விரும்புகிறான். நீ ஏமாண்டினா உன்னை அவன் வச்சிடுவான். பாஸ்டர் என்ன சொல்றீங்க? நான் சாத்தானே சொன்னேன். டோன்ட் ஃபால். விழலாம், ஆனால் விழுந்துட்டே இருக்காத என்பது நம்ம கற்றுக்கிறோம். ஆமென். ஸோ அப்படி சொல்றார், he is trying to get you. ஆமென். இன்னைக்கு முதல் வார்த்தை, உன்னை அவன் விரும்புகிறான். இன்னும் ஒரு அமைதி நிலவச்சு பாருங்க. இப்போ போக போக இந்த பிரசங்கம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறும். நீங்கள் ஒழுங்காக கேட்பீங்க நம்புகிறேன். உங்களை அவன் விரும்புகிறான் தான் இயேசு சொன்னார். சாத்தான் உன்னை விரும்புகிறான் பேதுருவே, ஆகையால் ஆமென் நீ இந்த விஷயத்தில் ரொம்ப லுக் அவுட்டாக இருக்கணும் அப்படின்றார். Satan has desired to sift you. உன்னை ஒரு முரத்தில் போட்டு புடையணும்னு நினைக்கிறான், உன்னை விரும்புகிறான். ஆனால் நீ என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க நான் உனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிசாசு என்னை எப்படி பிடிச்சிருக்கான், பிடிக்க வரானா, என்னை விரும்புகிறானா,
என்னை வந்து கிட்ட நெருங்கிட்டானான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த காவல்துறையிலலாம் லுக் அவுட் நோட்டீஸ் போடுவாங்க. உலகத்தில் பெரிய டெரரிஸ்டாக இருக்கிறவங்க, திருடனாக இருக்கிறவங்களாம் லுக் அவுட் நோட்டீஸ் போடும்போது அவங்க ஒரு படத்தை போட்டு இந்த உயரம் இருப்பான், இந்த வெயிட் இருப்பான், இந்த கலர் இருப்பான், பார்ப்பதற்கு இப்படி இருப்பான், அவன் சிகப்பாக இருப்பான், முடி கொஞ்சம் நீளமாக இருக்கும், என்ன சொல்லலை. ஸோ இப்படி ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் போடும்போது பல அடையாளங்களை கொடுக்குற மாதிரி நம்மளை நெருங்கி வந்து நம்மளை விரும்புகிற ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் நம்ம கிட்ட வந்திருக்கானான்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் சில விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் ஆழ்ந்து சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஸோ இயேசு என்ன சொல்றாரு, உன்னை ஆல்ரெடி உன்னை வந்து அவன் கையில் எடுத்து புடையணும்னு நினைக்கிறான். ஹீ இஸ் ஆன் த லுக் அவுட் ஃபார் யூ. நீ கவனமாக இருக்கணும் அப்படின்றார். ஆமென். யூதாஸ் கம்யூனியன் இந்த 22ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் இருக்கிறார் கூட. ஆமென். கம்யூனியனை பற்றி பேசுகிறாரு, எல்லாம் நடந்து கொண்டே இருக்கான கொஞ்ச நேரத்தில் யூதாஸை பார்த்து சொல்கிறார், சாத்தா உன்னை ஏற்கனவே பிடிச்சிட்டான் அப்படின்றார். 12 பேர் இருந்தாங்க. 12 பேரில் ஒருத்தனை சொல்கிறார், ஆல்ரெடி உன்னை அவர் என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் யாரும் அந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி சொல்லிடுங்க, அவன் இன்னும் என்ன பிடிக்கலங்க அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு லுக் அவுட்டில் இருங்க. அவன் ஹைட் என்ன, வெயிட் என்ன, தந்திரம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். எப்படி நான் புரிஞ்சிப்பது? லூக்கா 22 சப்பர் நடக்குது, கம்யூனியன் நடக்குது, இந்த யுகேரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கடைசி ராப்போஜனம் நடைபெறுகிறது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குறித்த மகத்துவங்களை சொல்லி கர்த்தர் சீஷர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். ஆமென். அவர் செய்ய போகிற மகத்தான தியாகம், மனித குலத்தையே மீட்டுக் கொள்ள போகிற மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உலகத்தின் பாவத்திற்காக என் ரத்தத்தை சிந்த போகிறேன், இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று மிகப்பெரிய ராஜரீக சிருஷ்டி கண்டிராத திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு ஆழமான திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நம்மால் அங்க உட்கார்ந்துக்கிட்டு இவரை எப்படி காட்டி கொடுக்கலாம்? ஆமென். நமக்கு என்ன பதவி கிடைக்கும்? இருக்கீங்களா? அடுத்த கவர்மெண்ட் இயேசுநாதர் தான் பிரைம் மினிஸ்டர்னா நான் தான் சீஃப் செக்ரட்டரி. இந்த கணக்கில் உட்கார்ந்துருக்கானுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் உன்னதத்தை சொல்லும் போது நீங்க நீச்சமானதை நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். புரியாத மாதிரி நீங்க கேட்பீங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், கடவுள் உன்னதமானதை சொல்றாரு, நீங்க நீச்சமானதை நினைக்கிறீங்கன்னா உங்களை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அவங்கிட்ட மாற்றீங்கன்னா முடிவு என்ன தெரியுமாங்க? திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். அவன் தந்திரங்களை புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? இயேசு சொல்ல, நான் சாக போறேன், என் ராஜ்யத்தை நான் பரலோகத்தில் நிலைநாட்ட போகிறேன், சீக்கிரத்தில் இதெல்லாம் நடைபெறும், நான் சிலுவைக்கு போக போகிறேன், எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த அப்பம் என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று கொடுக்கிறாரு. நம்மால் உட்காந்துட்டு அவர் பக்கத்தில் யார் உட்காரும்? யோவான் பேதுரு அப்படி தட்டி சொல்றான், அவர் ராஜ்யத்தில் வரும்போது நீ லெஃப்டா நான் ரைட்டா? அட பாவி, 5 நாள்ல அவரை கொவால மாதிரி தொங்க விட்டு அடிச்சு சாவடிக்க போறாங்க, ரத்தத்தை சிந்தி வேதனையோடு அவர் மரிக்க போகிறாரு, கெத்செமனில தன்னுடைய கேப்பலரிஸ் வெடித்து ரத்த வேர்வை வரப்போகிறது. நம்மால் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. இப்போ கூட தப்பாக எடுத்துக்காது, உங்களை மதிக்கிறான சர்ச்சில் உட்காரும் போதும் மகத்தான விஷயங்களை பேசும்போது அங்கே உட்கார்ந்து சிந்தனை வேற எங்கேயா போகுதுன்னா நீங்கள் புரிச்சுக்கலாம், கிட்ட தட்ட உன்னை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். இருக்கீங்க நினைக்கிறேன். வர வர இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க. ஆமென். So Jesus is talking about sacrifice. 24-27 வசனம் சொல்ல, and there was also strife among them. அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டமாம். which of them should be accounted the greatest? யார் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம். ஏங்க இயேசு சிலுவையில மரித்து மனிதகுல மீட்புக்காக போறாருங்க. இங்க யார்? அப்புறம் சொல்றார், who will sit at the meat or he that serveth? யார் எங்க உட்காருவாங்க, யார் பக்கத்தில் சாப்பிடுவாங்க என்று இவர்களுக்குள்ளே போராட்டம். நல்லா கேட்டுக்கோங்க. உன்னதமான உச்சிதமான பரலோகத்தினுடைய வேதத்தினுடைய மன்னாக்கள் போஷிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு நாளும் உயர்வை தவிர தாழ்வை நினைக்காதிருங்கள். நல்ல கையை தட்டி தான் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையின் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். சீஷர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை நினைக்கிறார்கள். ஆமென். இந்த ரோமா சாம்ராஜ்யத்தை எப்படி கவிழ்ப்போம், இயேசு என்னைக்கு தலைவர் ஆவார் அப்படிதான் நினைக்கிறாங்க. 22:30 இப்படி இயேசு சொன்னார், that you may eat
and drink at my table in my kingdom. நீங்க என் ராஜ்யத்தில் வந்து என் கூட புசிக்கவும் குடிக்கவும் செய்வீர்கள். அவர் பரலோக ராஜ்யத்தை சொல்றார், மகிமையின் ராஜ்யத்தை சொல்றார். நம்ம ஆளுங்க 12 பேருடைய மூளையும் இந்த ராஜ்யத்தில் இருக்கு. நல்லா இப்படி கேட்டுக்கோங்களேன். கடவுள் உயர்வை பேசும்போது தாழ்வானியை உட்கார்ந்து நினைக்காத, என் ஆண்டவர் உயர்வின் தேவனா இருக்கிறார். நிறைய பேர் சாத்தான் கையில் சிக்கினதற்கு காரணம் கர்த்தர் உன்னதமான உச்சிதமானதை நினைக்கும் போது நீங்க நீச்சமானதை ஒரு நாளும் நினைக்காதவர்களா இருக்க வேண்டும். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். ஹல்லேலூயா.